Hello viewers, welcome to Smart English class. Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமச்சீர் கல்வி 6th standard term 2ல supplementary 1. டாபிக் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திங்க் டு வின். இந்த ஹோல் சப்ளிமெண்ட்ரியில் ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அதாவது எப்போவுமே நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அப்போ நம்மளுடைய திங்கிங் வந்து நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். நம்மளால் முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட் நம்ம மேலே நமக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அது வந்து சக்ஸஸ் ஆகவே முடியாது அப்படிங்கிறத ஒரு அழகாக ஒரு சின்ன பிள்ளைங்களை வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஈஸியாக நமக்கு சொல்லியிருப்பார். ஓகே, வாங்க இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். The bicycle wobbled as a 10-year-old Rucha leaned forward in the seat and pumped the pedals. Okay, the cycle wobbled அப்படின்னா என்ன அப்படின்னா ஷேக்டு. ஓகேவா? ஸோ அந்த ருச்சா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணு சைக்கிள் வந்து பெடல் போடுறதுக்கு ரெடி ஆகிற. அப்போ நம்ம பெடல் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய உடம்பு வந்து முன்னாடி நம்ம சாட்சி தான் போடுவோம். அதுதான் வந்து லீன்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ சீட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து பெடலை புஷ் பண்ணுறா. Hold tight, Vishnu, I will fall, she shouted to the boy who ran behind steadying the bicycle. ஸோ அந்த சைக்கிளை ஆக்சுவலாக அவள் வந்து சைக்கிள் கற்றுக்கிட்டு இருக்கா. ஓகேவா? ஸோ அப்போ அவள் என்ன சொல்கிறா, அவள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ விஷ்ணு, இல்லைன்னா நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாய் வந்து சைக்கிள் சொல்லி கொடுத்துக்கிட்டான். அவன் தான் வந்து அந்த சைக்கிளை பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட சொல்கிறான், For the past 2 weeks, he had been teaching her to ride. ஸோ கடந்த ஒரு 2 வாரமாக அவன் வந்து அவளுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். Don't worry Ruchaji, you are doing well, he puffed. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ருச்சா, நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீ பஃப்டு அப்படின்னா அவனால் வந்து நார்மல் ப்ரீத்தில், அதாவது நார்மலாக ப்ரீத் எடுத்து பேச முடியல, ஒரு மாதிரி மூச்சு வாங்கி பேசுகிறான். ஏன்னா அந்த சைக்கிள் கூடயே அவன் ஓடிக்கிட்டே வரான். அதனால் பஃப்டுன்னு கொடுத்துருக்காங்க. For a few moments, he let go of his hold and Rucha was on her own. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவளை அந்த சைக்கிளில் அவனோட கையை விட்டு எடுத்துட்டான். அவளை அவளாவே போக விட்டுட்டான். Of course, she did not know it and rode along smoothly. ஸோ நம்மளுடைய சைல்ட்ஹுட் ஏஜில் நம்ம சைக்கிள் ஓட்டும்போது நமக்கு அப்படி தான், நமக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, நமக்கே தெரியாமல் கையை விட்டுருவாங்க. அவங்க நம்ம கூடயே வராங்கன்னு நினச்சி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே அந்த விஷ்ணுங்கிற பையனும் சைக்கிளை விட்டுட்டான். ஆனால் அவளுக்கு அது தெரியாது. ஆனால் அவள் சைக்கிளை நல்லா ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு தான் போகிறா. விஷ்ணு, ஸ்டாப் த சைக்கிள், ஐ வாண்ட் டு கெட் ஆஃப், ருச்சா கால்டு. அப்போ அவள் என்ன சொல்கிறா, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், விஷ்ணு நீ சைக்கிளை ஸ்டாப் பண்ணு, நான் சைக்கிளை விட்டு இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யூஸ் த பிரேக், விஷ்ணு கால்ட் அவுட். யூஸ் த பிரேக், விஷ்ணு கால்ட் அவுட் அப்படின்னா நீங்கள் பிரேக் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி, கால்ட் அவுட்னா ஹி ஷவுட்டட். ஸோ நம்ம ஒரு வாய்ஸ் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம அவங்க எங்கே நிற்கிறாங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அப்போ அந்த வாய்ஸ் ரொம்ப தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி அவளுக்கு தெரியுது. His voice came from some distance away and Rucha realized that he was not holding the bicycle anymore. ஸோ அந்த வாய்ஸ் ரொம்ப தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி இருக்கு அவளுக்கு. அப்போ தான் அவள் ரியலைஸ் பண்ணுறா, அவன் நம்மளோட சைக்கிளை பிடிக்கலை, நம்ம தனியாக தான் ஓட்டுறோம் அப்படிங்கிறது. அப்போ என்ன செய்வோம், நம்ம அது வரைக்கும் நல்லா தான் ஓட்டிக்கிட்டு இருந்திருப்போம். அப்போ பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு ஒரு பயம் வந்துடும் உள்ளுக்குள்ள, ஐயோ நம்ம கீழே விழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதே தான் இங்கே இவளுக்கும் செய்கிறா. I will fall, she wailed அப்படின்னா cried loudly. ஓகே, shouted loudly. ஸோ ஓகே, நான் விழப்போகிறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இது பண்ணுறா. And before Vishnu could reach her, the bicycle wobbled, tilted to one side and Rucha was deposited into a bush. ஓகே, ஸோ அவன் விஷ்ணு அங்கேருந்து ஓடி வந்து சைக்கிள் அவன் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆகுது, த பைசைக்கிள் வாபிள்டு அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம் நம்ம, ஷேக்கிங் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இட் ஜஸ்ட் ஸ்டார்ட் டு ஷேக் அண்ட் tilted அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பக்கமாக சாயிறது. lean to one side and Rucha was deposited into a bush. டெபாசிட்டட்னா புஷ்ஷு மேலேயே போய் விழுந்துடுறா.
ஷேக்கன் பட் அன்ஹர்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப என்னது ஒரு ஃபியராக இருக்குது, ஆனால் அவளுக்கு எந்தவித ஒரு அடியும் படலை, அதுதான் அன்ஹர்ட். ருச்சா க்ரைட் ஆங்க்ரிலி. ஓகே, அவள் வந்து ரொம்ப கத்துறா, ரொம்ப கோவத்தோட கத்துறா. ஓகே, க்ரைட் ஆங்க்ரிலி. ஐ டோல் யூ டு ஹோல்ட் டைட், ஐ டோல் யூ டு ஐ வுட் ஃபால். ஷீ கிளார்ட் அட் விஷ்ணு. ஓகே, அவனை விஷ்ணுவை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு, நான் தான் உன்ட்டு ஏற்கனவே சொன்னேன்ல, சைக்கிளில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ, நான் விழுந்துருவேன் அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி கத்துறா. But Ruchaji, you were riding quite well, and anyway you have to learn riding without someone holding the cycle, isn't it? விஷ்ணு எக்ஸ்பிளைன்ட். ஆனால் ருச்சாஜி, நீங்கள் நல்லா தானே ஓட்டுறீங்க, அதாவது என்னுடைய சப்போர்ட் இல்லாமலே நீங்கள் நல்லா தானே ஓட்டுறீங்க, இனிமேல் உங்களுக்கு சைக்கிள் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதாவது அந்த ரியாலிட்டியை அவளுக்கு புரிய வைக்கிறான். ஆனால் அவள் அதை கேட்குற மைண்ட்லேயே இல்லை. மறுபடியும் உன்னால தான் நான் கீழே விழுந்தேன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்லேயே தான் அவன் நின்று பேசிக்கிட்டே இருக்கான். ஐ ஃபெல் டிடன்ட் ஐ, கடைசி இப்போ என்னாச்சு, நான் தானே விழுந்தேன் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனை கத்துறா. ருச்சா வுட் நாட் பி பாசிஃபைடு அப்படின்னா அது என்னது, சமாதானமே ஆக மாட்டேங்கிறா, இன்னும் கோபத்தோடு கத்திக்கிட்டே தான் இருக்கா. She stormed into the house to complain. ஓகே, ஸ்ட்ராம்னு என்னது, புயல் எப்படி போகுது அந்த அளவுக்கு ஒரு கோவத்தோடு ஒரு ஆக்ரோஷமாக வீட்டுக்குள்ளே போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறா. ஸோ எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட போய் சொன்ன உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, யூ ஃபெல் டசன்ட் மேட்டர் செட் ஹர் மதர் காம்லி. நீ விழுந்துட்ட அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க அம்மா வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. வி ஆல் டூ வென் வி ஆர் லேர்னிங் டு ரைட் எ சைக்கிள், அட்லீஸ்ட் யூ ஆர் நாட் ஹர்ட். ஓகே, ஸோ நாங்கள் எல்லாருமே சைக்கிள் கற்றுக்கும் போது கீழே விழுந்தான் கற்றுக்கிட்டோம், கீழே விழாமல் யாரும் கற்றுக்கிடவே முடியாது. அட்லீஸ்ட் நீ என்னது ஹாப்பியாக இருக்கணும், ஏன் அப்படின்னா உனக்கு எந்தவித ஒரு அடியுமே படலை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரியாக்ட் பண்ணுறாங்க. The bicycle is too big for me, Rucha complained. When I am sit in the seat, my toes barely touch the ground. Okay, ஸோ மறுபடியும் ருச்சா என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த சைக்கிள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, நான் அந்த சீட்டில் உட்காந்தேன் அப்படின்னா என்னோடய டோஸ்னால் கால் விரல்கள், ஓகேவா? ஸோ அந்த டோஸ் வந்து ரொம்ப பேராக தான் கிரவுண்டை டச் பண்ணுது. பேர்லி அப்படின்னா ரொம்ப ரேராக, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னோடய டோஸ் வந்து டச் பண்ண வைக்க வேண்டியிருக்கு, அதனால் எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அதனால தான் நான் கீழே விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ரைடிங் எ சைக்கிள், சரி, ஹர் மதர் எக்ஸ்பிளைன் டு ஹர் தட் ஷி ஃபவுண்ட் நத்திங் ராங் வித் தட். ஓகே, ஸோ அவங்க அம்மாவை என்னது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அந்த சைக்கிளை வச்சு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அது உனக்கு கரெக்டான சைஸு தான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Riding a cycle of that height was right for her. After all, she was growing up. ஓகேவா? ஸோ உனக்கு அந்த சைக்கிள் அந்த ஹைட்டு கரெக்டானது தான், ஏன்னா நீ வந்து வளர்ற பிள்ளை, இன்னும் இதோட சின்னதாக வாங்கினா மறுபடியும் உனக்கு இதாகும், நீ இன்னும் கொஞ்ச நாளில் வளர்ந்துடும், அப்போ சரியாயிடும் அப்படிங்கிறத அவங்க அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ யார் உள்ளே இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்னா, மம்மி மே ரைட் யூ பைசைக்கிள் ஆஸ்க்டு சீமா யார் அப்படின்னா ருச்சாவோட சிஸ்டர். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சீமா உள்ளே வந்து கேட்குறாம்மா, நான் அந்த சைக்கிளை ஓட்டட்டுமா அப்படின்னு சொல்லி சீமா கேட்குறா. ருச்சா சிஸ்டர் the younger to her by 3 years. ஓகேவா? ஸோ அவளை விட ருச்சாவை விட 3 வயசு சின்னவ. அப்போ ருச்சாவுக்கு 10 இயர்ஸ்னால் சீமாவுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அவள் கேட்குறா, நான் அந்த சைக்கிளை ஓட்டட்டுமா அப்படின்னு. ஆக்சுவலாக சீமாவே சொல்கிறேன் எனக்கே அந்த சைக்கிள் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி, ஆனால் ருச்சாவே சொல்கிறேன் எனக்கே அந்த சைக்கிள் ரொம்ப பெருசு அப்படின்னு. ஆனால் அவளை விட ஒரு 3 வயசு பொண்ணு நான் ஓட்டட்டுமான்னு ஒரு ஆர்வத்தோடு கேட்குறா. No, Seema, you can't. Rucha cut in before her mother could answer. ஸோ அவங்க அம்மா ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே இவ யார், ருச்சா வந்து ஆன்சர் பண்ணுறா. நோ சீமா, உன்னாலலாம் முடியவே முடியாது, நீலாம் அதை ஓட்டவே கூடாது. when it is so high for me, how can you sit? ஓகேவா? அது எனக்கே ரொம்ப ஹைட்டாக இருக்கும்போது நீ எப்படி அது மேலே ஏறி உட்கார முடியும்? யூ ஆர் மச் ஷார்ட்டர். நீ ஆனால் என்னோட நீ என்னது ரொம்ப ஷார்ட்டர் தான். நோ அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் ஹெல்ப்டு. ஸோ நீ வந்து ப்ளீட்னா என்னது, நீ வந்து கெஞ்சுறது எந்தவித ஒரு யூஸஸுமே இல்லை. ஸோ நீ அதனால் அந்த அந்த தாட்டை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ருச்சா சொல்லிடுறா. நெக்ஸ்ட், தெர் வாஸ் ஏ கன்சிடரபிள் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா ஒரு
டோட்டல் கான்ட்ராஸ்ட் யாருக்கு இருக்குது அப்படின்னா ருச்சாக்கும் சீமாக்கும் பிட்வீன் த டூ சிஸ்டர்ஸ். ருச்சா வாஸ் வெரி ப்ரொடெக்டிவ் ஆஃப் ஹர் யங்கர் சிஸ்டர். ருச்சா வந்து எப்படி அப்படின்னா அவள் தங்கச்சி வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக, ரொம்ப ப்ரொடெக்டிவ் அப்படின்னா ரொம்ப சேஃபாக பாதுகாத்துக்கிடுவாள். சரியா? அதே மாதிரி ஷி வாஸ் ஓவர் ப்ரொடெக்டிவ் வித் ஹர். ப்ரொடெக்டிவ்க்கும் ஓவர் ப்ரொடெக்டிவும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம பிள்ளைங்களை வந்து உள்ளே நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க ஒரு சேஃபாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரொடெக்டிவ். அவங்கள எங்கேயுமே போக விடாமல் நம்ம கைக்குள்ளேயே வச்சு நம்ம அவங்களோட லைஃப்பை வாழ விடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஓவர் ப்ரொடெக்டிவ். அப்போ ஓவர் ப்ரொடெக்டிவாக இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இங்கே ருச்சா வந்து அப்படித்தான் இருக்கா. அவளே வந்து ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கா. ருச்சா ஹெர்செல்ஃப் ஹேட் பீன் ஓவர் ப்ரொடெக்டட். அவளே வந்து ரொம்ப ஒரு ஓவர் ப்ரொடெக்டடாக கேர் பண்ணிக்கிடுவா. ஷி செல்டம் டிட் திங்ஸ் ரேஷ்லி. அவள் ரொம்ப ரேராக தான் எதுவுமே வந்து ரேஷ்லி அப்படின்னா இமீடியட்டாக செய்கிற ஆக்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ சப்போஸ் நம்ம காலில் முள் குத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே எடுத்து முள்ளை எடுக்கணும்னு தான் நினைப்போம். ஆனால் அவள் என்ன நினைப்போம்னா முள்ளை எடுத்துட்டா அந்த பாதி முள் உள்ளே போயிருமோ, என்ன செய்யுமோ அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வழிகள் யோசிச்சு தான் அதுக்கப்புறம் அதிலேருந்து காலையே எடுப்பாள். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லுமே வந்து நம்ம எதை செய்யணும் செய்யக்கூடாது, எது நமக்கு சேஃபு அப்படிங்கிறது ரொம்ப திங்க் பண்ணி தான் செய்வாள். ஈவன் இன் ரன்னிங் அண்ட் பிளேயிங் ஷி வுட் பி கான்ஷியஸ் ஆஃப் ஹர் மூமெண்ட்ஸு. எதில் அவளுடைய கேம்ஸ் விளாட்றதுலேயும் ஓடுறதுலேயும் கூட அவள் ரொம்ப ஒரு கான்ஷியஸாக இருப்பாள். சீமா ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வேளை ஃபாஸ்ட்டாக ஓடிட்டோன்னா கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லேயே தான் இருப்பாள். சீமா on the other hand was bold and prone to taking risk. ஆனால் இன்னொரு சைடு சீமா எப்படி இருப்பா அப்படின்னா she was very bold. அவங்க அக்காவை கம்பேர் பண்ணும்போது இவள் வந்து ரொம்ப போல்டு and prone to taking risk அப்படின்னா ready to taking risk. அவளோட லைஃப்பில் எந்த ரிஸ்க்குனாலும் நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருப்பா. நெக்ஸ்ட் வீக் இன்டர் ஹவுஸ் பேட்மிண்டன் மேட்சஸ் வேர் டு பி ஹெல்ட் இன் த ஸ்கூல். ஸோ அடுத்த வாரம், அதாவது இந்த இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா இன்டர் ஹவுஸ் பேட்மிண்டன் மேட்சஸ். ஓகேவா? இன்டர் ஹவுஸ், அதாவது அந்த ஸ்கூலுக்குள்ளே ஹவுசஸ் இருக்கும். ரெட் ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ், எல்லோ ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி ஹவுசஸ் இருக்கும்ல, அந்த ஹவுஸுக்குள்ளே மேட்சஸ் இருக்குது. ஓகே, அதில் வந்து ருச்சா வந்து சீனியர் டீமில் இருக்கா. ருச்சா வாஸ் இன் த சீனியர் டீம், அதாவது பேட்மிண்டனில் சீனியர் டீமில் இருக்கா. She gave up all the other activities and practiced with her friends. ஸோ அவருடைய மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவள் ஃபுல்லாக இந்த ப்ராக்டிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறா. ருச்சா ஹிட் ஹார்டர் தே டோல்டு ஹர் ஆன் த டே ஆஃப் த மேட்ச். ஓகேவா? ஸோ அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ருச்சா நீ இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ஹிட் பண்ணு, ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக ஹிட் பண்ணாத, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக ஹிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹிட் பண்ணுனா அந்த காக்கை வந்து அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Aruna, a very good player of their house, was expected to win and she did. ஸோ அந்த பேட்மிண்டன் டீமில் அருணா வந்து அதே ஹவுஸில் தான். ஆனால் எல்லாருமே வந்து அருணா வந்து ஜெயிச்சிருவா அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதே மாதிரி அவளும் ஜெயிச்சிச்சா. ருச்சா and her opponent were almost evenly matched and ருச்சா lost the game by a couple of points. அதாவது ருச்சாவும் அவளுக்கு ஆப்போனன்ட் டீமில் உள்ளவங்களும் கிட்டத்தட்ட ஒன்று தான் விளாண்டாங்க. ஆனால் கடைசி ருச்சா வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸில் வந்து மேட்சை விட்டுட்டா. their house stood second in the overall tally. ஓகேவா? ஸோ ருச்சா வின் பண்ணதுனால அந்த ஓவரால் டேலி அந்த சாம்பியன்ஷிப் அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அதில் அவங்க டீம் வந்து செகண்டாக தான் செலக்ட் ஆச்சு. அவங்க ஹவுஸ் வந்து I can't seem to win, said Rucha remorsefullyனா வெரி சேட்லி. ஓகேவா? ஸோ எனக்கே தெரியுது நான் வந்து வின் பண்ண முடியாது என்னால் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யூ பிளேட் ஆல் ரைட், அருணா கன்சோல்டு ஹர். ஓகே, யூ பிளேடு வெல் ஒன்லி. ஓகே, நீ வந்து அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் விளையாடலை அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்துகிறா. கன்சோல்டுனா ஆறுதல் படுத்துறது. The time when your opponent was at the net, if you had hit just a little harder over her head, you could have won that point. ஓகேவா? ஸோ நீ நல்லா தான் விளாண்ட, ஆனால் நீ எப்போ உன்னோட ஆப்போனன்ட் டீமுக்கு விளையாடும்போது இன்னும் கொஞ்சம் நீ அதை கொஞ்சம் ஹார்டாக ஹிட் பண்ணியிருந்த அப்படின்னா கண்டிப்பாக அந்த காக்கு வந்து அந்த ஆப்போனன்ட் தலைக்கு மேலே போயிருக்கும். அவள் அதை மிஸ் பண்ணியிருப்பா, நீ வின் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். I know, replied Rucha, but somehow I always make such mistakes. ஓகே, எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும், நான் வந்து அந்த மிஸ்டேக் தான் விடுவேன்னு தெரியும். ஆனால் அந்த இடத்துல என்னால் அதை சேஞ்ச் பண்ணவே முடியலை, என்னால் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக என்னால் அடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் மோர் தட்ஸ் ஆல் அருணா டோல்டு ஹர். ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா நீ இன்னும் வந்து ஹார்டாக நீ அடித்து நீ ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஐ சப்போஸ் ஸோ, ருச்சா ரிப்ளைட் க்ளூமிலி. ஆமாம் நானும் அதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாக சொல்கிறேன். Cheer up now, Aruna told her. At least you tried. I say the inter-school sports meet is coming up. You are in the school's relay team, aren't you? Okay, va? So first cheer up that. At least நீ அதில் என்னது கடைசி வரைக்கும் நீ வந்து நல்லா ட்ரை பண்ண, அதை நினச்சி நீ சந்தோஷப்பட்டுக்கோ. ஸோ நீ அடுத்து இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் வருதில்ல, அதில் நீ இருக்க தானே ரிலே டீமில் அப்படின்னு சொல்லி கேட்குறா அருணா. ஐ வில் ப்ராபப்ளி மேக் எவ்ரி ஒன் லாஸ் த ரேஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஸோ நான் கண்டிப்பாக ஐ வில் ப்ராபப்ளி மேக் எவ்ரி ஒன் லூஸ் த ரேஸ். ஓகேவா, ஸோ நான் கண்டிப்பாக இருந்தேன் அப்படின்னா நான் வந்து எல்லாரையும் நான் அந்த மேட்சை லூஸ் பண்ண வச்சுருவேன், என்னால் எல்லோரும் தோற்று போயிடுவாங்க. ஏன்னா இது வந்து பேட்மிண்டன் வந்து என்னை மட்டும் பேஸ் பண்ணது, அதை வந்து சிங்கிள் கேம் தான். ஆனால் இப்போ விளையாட போகிற டீம் கேம்னா நான் சரியாக விளையாடலை அப்படின்னா மற்றவங்க கஷ்டப்பட்டு விளையாண்டாலும் அது வேஸ்ட் ஆயிரும், அதனால் நான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. Don't think that way, Aruna pleaded with her. You run fast, we need you. ஓகேவா, ஸோ நீ அந்த மாதிரிலாம் நினைக்காத, நீ ஃபாஸ்ட்டாக ஓடுவ, கண்டிப்பாக அந்த டீமுக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ருச்சா ஃபைனலி agreed to stand in if no better person could be found. ஓகேவா, ஸோ கடைசி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ருச்சா டீமில் இருக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா ஒரு வேளை அவளை விட ஒரு பெட்டர் பிளேயர் யாரும் கிடைக்கல அப்படின்னா நான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. மீன் வைல் ஷீ வுட் ட்ரைன் வித் த ரெஸ்ட் ஆஃப் தம் அண்டர் த நியூ பிடி இன்ஸ்ட்ரக்டர் பிரகாஷ் சார். அட் த சேம் டைம் அவங்க அந்த ரிலே டீமுக்கு யார் கீழே போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா நியூ பிடி இன்ஸ்ட்ரக்டர், பிடி மாஸ்டர் கீழே ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. அவரோட பேர் பிரகாஷ் சார். He was very enthusiastic about sports and drove the children hard, praising, scolding, correcting, but mostly encouraging them. ஓகேவா, ஸோ அந்த பிடி மாஸ்டர் எப்படி அப்படின்னா எந்தூசியாஸ்டிக் அப்படின்னா மோர் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் வந்து சில்ட்ரனெல்லாம் எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னா ஹார்ட் ப்ரைஸிங் அப்படின்னா ரொம்ப ரேராக தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார், ரொம்ப ரேராக தான் வந்து அவங்கள பாராட்டுவார், எப்போவுமே தட்டிக்கிட்டே இருப்பார். இன்னொன்று வந்து அவங்களோட மிஸ்டேக்ஸை அதே மாதிரி கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார், இதை இப்படி பண்ணாத அப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார். மெயினாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுவார். இதுதான் வந்து அவரோட கேரக்டர். Rucha, you are nimble and light. You can do better than that, he told her often. Okay, so Rucha nimble means உன்னால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும், இதை விடையும் உன்னால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும், மூவ் குயிக்லி. ஓகேவா, ஸோ உனக்கு அந்த டேலண்ட் இருக்குது, நீ இன்னும் இதை விட நீ இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத அடிக்கடி அவர் அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். How can I do that? Rucha confided to Aruna. I will most probably fall. ஓகேவா, ஸோ அவர் சொல்லும்போது இவன் என்ன பண்ணுவாள் அருணா கிட்ட அப்படின்னா மெதுவாக சொல்லுவாள். சரியா, என்ன சொல்லுவா அப்படின்னா நான் எப்படி அவ்வளோ வேகமாக ஓட முடியும், அவ்வளோ வேகமாக ஓடினா நான் விழுந்துருவேன்ல அப்படிங்கிற மாதிரி மெதுவாக அவள் சொல்லுவாள். டோன்ட் பி சில்லி, வி ஆர் ஆல் ட்ரைங் டு பெட்டர் அவர் செல்ஃப், யூ மஸ்ட் ட்ரை டு ஆர் நாட் டோல்டு ஹர். அவள் என்ன சொல்லுவான்னா நீ அப்படிலாம் ஒன்று விழமாட்டேன், உன்னால் எவ்வளோ முடியுமோ நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும், நீ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு அப்படிங்கிறத அருணா சொல்லிடுறா. Springfields have a very fast runner in their team. Swapnam, their teammate, informed them. ஓகேவா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ யார் வரா அப்படின்னா ஸ்வப்னங்கிற அவங்க டீம்மேட்டில் உள்ள ஒரு கேர்ள். அவள் சொல்கிறா ஸ்ப்ரிங்ஃபீல்டுங்கிற டீமில் ஒரு ஃபாஸ்ட் ரன்னர் இருக்காங்களாம், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹாஸ் எனி ஒன் ஹியர்ட் அபவுட் ஹர்? நீங்கள் யாராவது அவளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட் சீம்ஸ் தே கால் ஹர் பிடி உஷா. ஸோ அதாவது அவங்கெல்லாம் அவளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிடி உஷா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. அதாவது பிடி உஷானா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் அத்லெட். ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு பிடி உஷா அளவுக்கு அவள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவாளாம், அதனால் அவளை எல்லாருமே பிடி உஷான்னு தான் கூப்பிடுவாங்களாம், அவளுடைய ரியல் நேம் வச்சு கூட கூப்பிடவே மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி ஸ்வப்னம் சொல்லிக்கிட்டு இருக்கா.